நான் புடிச்சிடுவேன், கண்டிப்பா புடிச்சிடுவேன். கான்ஸ்டபிளே, இந்த போகஸ் ஸ்டிக் அதுவா குதிச்சுக்கிட்டு இருக்குது. சார் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க சார், நானும் வந்துடுறேன். ஹலோ திருடர் ஐயா, நில்லுங்க. இத மட்டும் சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. இந்த ஸ்டிக்கை எப்படி நிறுத்துறது? வரட்டுமா இன்ஸ்பெக்டர்? ஹாப்பி ஜம்பிங். ஜம்பிங்க. பெடராம் அங்கிள், இந்த லட்டு சிங் சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதுவா, திருடனை பிடிக்க போக ஸ்டிக் கொண்டு வந்தாரு, அதுல அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. சார் என்ன சார் பண்றீங்க? இனி என்ன ஆனாலும் இந்த ஸ்டிக்ல நான் ஏற மாட்டேன். பெடராம் அங்கிள், திருட எந்த பக்கமா போனா? அந்த பக்கம். சார் கொஞ்சம் சோடா கிடைக்குமா? இந்த பையன் விட மாட்டான் போல இருக்கு. என்ன பண்றது? ஓகேடா சின்ன பையா, கேட்ச் மீ இஃப் யூ கேன். நல்ல டேரிங்கான பையனா தான் இருக்கான். இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இனி எப்பவுமே என் கண் முன்னாடி வரணும்னு ட்ரை பண்ணாத. மறுபடியும் தப்பிச்சிட்டான். அவன் போகோ ஸ்டிக்ல எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கான். மலை மேல இருந்து கீழே குதிக்க பயப்பட மாட்டேங்கிறான். அப்ப நாம அவனை எப்படிப்பா பிடிக்கிறது? அட அத நான் சொல்றேன். ஒரு தடவை எங்க கிராமத்துல போதும் போதும் போதும், உன்னோட ரீல கொஞ்சம் நிறுத்துப்பா. ரொம்ப ரீல் சுத்தாத, அப்புறம் சிக்கிக்க போகுது. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சிவா, அந்த திருடனுக்கு குதிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலனா நம்ம அவனை ஈஸியா பிடிச்சிடலாம்ல. எஸ் எஸ், ஐடியா சூப்பரா இருக்கு. இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குரங்குக்கு தாவ இடம் கிடைக்கலன்னு வையேன், அது எப்படிப்பா தாவும்? எஸ், கரெக்டா சொன்ன ஆதி. குரங்குக்கு குதிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலன்னா அது எப்படி குதிக்கும்? ரேவா, அவன் போகோ ஸ்டிக்க வச்சு எங்க குதிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாம அவனை ட்ராப் பண்ணி ஆகணும். நான் உடனே லட்டு சிங் சார் கிட்டயோ தாத்தா கிட்டயோ ஹெல்ப் கேக்குறேன். ராஜா சார், இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்துட்டு எதுக்காக நீங்க ஜங்குளுக்குள்ள டென்ட் போட்டிருக்கீங்க? ஒரு இயற்கை விரும்பி காங்கிரீட் காட்டுக்குள்ள வாழ்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ள ரொம்ப பொல்யூஷன், அதனால எனக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நண்பர்களே, இப்ப நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறவரு மிகப்பெரிய ராஜா, புர்னாம்பூரோட ராஜா. இவர் இயற்கையை ரொம்பவே விரும்புறவர் போல இருக்கு. சிட்டிக்குள்ளேயே வராம இங்க காட்டுக்குள்ள டென்ட் போட்டிருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. ராஜா சார், எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை நிவர்த்தி பண்ணுங்க. நீங்க உங்க உடம்பு மேல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? ஒருவேளை யாராவது திருடிட்டாங்கன்னா? நீங்க சொல்றதெல்லாம் ஊருக்குள்ளதான் நடக்கும். இந்த காட்டுக்குள்ள திருடுறதுக்கு யார் வர போறா? அது மட்டும் இல்ல, என் நகைகளை பார்த்து சொல்றேன் கேளுங்க. நான் போட்டிருக்கிற இந்த வைர மோதிரம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. எங்க வீட்டுக்கு வந்த ஜெய்ப்பூர் மகாராஜா என்ன பாராட்டி கொடுத்த மோதிரம் அது. இதோ என் கழுத்துல இருக்கிற இந்த தங்க ஆரம் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. ஒரு போர்ல மைசூர் மகாராஜாவை காப்பாத்துறதுக்கு அவர் பரிசா கொடுத்தது இது. இதோ என் கையில இருக்குது இந்த தங்க பிரேஸ்லெட், இது ஒரு மதிப்பு 5 கோடி. வெறும் தங்கம் நினைக்க வேண்டாம், உள்ள வைரங்கள் இருக்கு. இதை எனக்கு மசக்களி ராணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இதை எப்பவுமே உடம்புல நான் கழட்டவே மாட்டேன். இவரு ராஜாவா இல்ல நகைக்கடையா? என்ன பண்றீங்க மகாராஜா? நீங்க சொல்றத கேட்டா திருடக்கூடாதுன்னு நினைக்கிற திருடன் கூட திருட ஆரம்பிச்சிருமா? சரி சரி போதும், இப்ப நான் நல்ல ஓய்வு எடுக்கணும், நீங்க கிளம்புங்க, அவ்வளவுதான். அப்போ இது எனக்கு வேலை செய்ய வேண்டிய டைம். இந்த ராஜா கிட்ட திருடுனா மட்டும் போதும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுசும் திருட வேண்டிய அவசியம் இருக்காது. ராஜா சார், நீங்க அநியாயத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க உடம்புல இருக்க சுமையை கொஞ்சம் இறக்கி வைங்க. தம்பி, நீங்க யாரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டா?
என் உடம்புல இருக்கிற சும்மா இறக்க சொல்றீங்களா? எக்ஸசைஸ் பண்ணணுமா நானு? இல்ல, நான் ஒரு திருடன். உங்களோட எல்லா நகைகளையும் திருட வந்திருக்கேன். பிரச்சனை பண்ணாம எல்லா நகையும் எடுத்து பேக்ல போடு. 5 கோடி இது பல கோடி. இத்தனை நகை நீ கேட்டு நான் கொடுத்தேன் இல்லையா? இப்ப நீ கேட்காம ஒரு ராகத்தை பாடுறேன், அதை கேட்டுட்டு போ. உனக்கு ரொம்ப பிடிக்கும். திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட இந்த அருமையான ராகத்தை நான் அடுத்த தடவை திருட வரும்போது கேட்கிறேன். அடுத்த தடவை இன்னும் நிறைய நகைகளை போட்டுட்டு வரணும். பாய் பாய். சிவா, அவன் கொலை அடிச்சுட்டு கிளம்பிட்டான். நீ ரெடி ஆகிரு. நாங்க ரெடியா தான் இருக்கோம் தாத்தா. எவ்வளவு வேகமா எங்க போறீங்க அங்கிள்? நீ மறுபடியும் வந்துட்டியா? மேக்னெட் ஆன். இங்க பாருங்க அங்கிள், இனி உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கா நீங்க சரண்டர் ஆயிடுங்க. அதோ இருக்காரு பாருங்க லட்டு சிங் சார். இந்த போலீஸாவது என்ன பிடிக்கிறதாவது. இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சிவா, அவன் என்ன ஆனாலும் இங்க இருந்து அவன் தப்பிக்க கூடாது. ஐயோ சிவா, என்னைய தூக்கிட்டு போறான். சிவா, என்ன கீழே விட்டுட்டான். என்னது என்னது என்னோட போகஸ்டிக் என்னாச்சு? கொஞ்சம் பொறுமா அங்கிள், அது எல்லாமே போலி நகை தான். இது எல்லாமே உங்களை இங்க வர வைக்க நாங்க போட்ட ஒரு சின்ன நாடகம் தான். அப்பதானே உங்க போகஸ்டிக் வேலை செய்யாது. ஓ, இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? நீ ரொம்ப பண்றடா சின்ன பையா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னும் எவ்வளவுதான்ப்பா என்ன அடிப்ப? இதோட சண்டையை நிறுத்திக்கலாம். நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே என்னை தடுக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னு. ஆனா உனக்கு அந்த தைரியம் இருக்கு. ஏய் போகோஸ்டிக் திருடா, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம். அதனால நான் உன் கூட ஃபைட் பண்ணல. போனா போகுதுன்னு என் அசிஸ்டன்ட் அனுப்புனேன். இன்னைக்கு நான் மட்டும் வந்திருந்தா யோசிச்சு பாரு உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்னு. திருட்டு ராஜா, இப்போ உனக்காகவே நான் ஒரு சூப்பர் பாட்டு பாட போறேன். அது கேட்டா நீ வாழ்க்கை முழுக்க திருடவே மாட்டோம். பாத்துக்க.